வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாரத்துக்கான நியூஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நார்டு 5 பற்றி பேசுகிறாங்கங்க. ஏன்னா கையில் இருக்கிறது போக்கோ F7 ரிலீஸ் ஆன ஒரு ஃபோன், அதுவும் 30,000 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 8S Gen 3யோட இருக்குது. ஆமாம். ஸோ 8S Gen 3க்கும் 8S Gen 4க்கும் டக்குன்னு பார்த்தா ஏதாவது வித்தியாசங்கள் பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம யூஸ் பண்ண போகிற அதை சொல்லுவாங்களே, நீ கிளிக்க போகிற கிளி வேலைக்கு அதெல்லாம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி தான். ஆனால் எங்கே வித்தியாசம் வந்து ஆன் பேப்பரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா NPU ஆஸ்பெக்டில் ஃபார் ஷோர் பார்ப்பீங்க. அடுத்த விஷயம் எங்கே பார்ப்பீங்கன்னா GPU ஆஸ்பெக்ட்லையும் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் Adreno 7 சீரிஸ், Adreno 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 8S Gen 4ல் வந்து 8 சீரிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சீரியஸாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்த போகுதுங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ண போறீங்களாங்கிறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இப்போ நார்டு 5க்கு போனால் என்ன சேஃபு அப்படின்னா, கேமரா ஸ்பெசிஃபிகேஷனில் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா கேமராவில் வந்து என்னதான் பார்த்தாலும் ரெண்டு பேருமே வந்து ரியர்லையும் 2 கேமரா தான், முன்னாடியும் ஒரு கேமரா தான். ஆனால் நார்டு 5ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைலண்டாக ஒரு பெரிய விஷயத்தை பார்த்து விட்டுருந்தாங்க. அது என்னன்னா, ஒன்று பிரைமரி சென்சார் வந்து 1/1.56 இன்ச். இப்போ இதுல இருக்கிற பிரைமரி சென்சார் பிக்சல் 9ல இருக்கிற பிரைமரி சென்சார் மாதிரி சைஸ் ஆஸ்பெக்ட்ல. பட் அதுல இருக்கிறது வந்து 1/1.56னா கிட்டத்தட்ட ஒரு சில ஃபிளாக்ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கேமராஸ் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் கேப்சர் பண்ண முடியும், நேச்சுரல் டெப்த் கிடைக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ஜாய் பண்ணுவீங்க நார்டு 5ல. இன்னொன்று செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல். ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபார் ஷோர் ஒரு அட்வான்டேஜ். F7 எவ்வளோ? 20 மெகா பிக்சல். அதில் இன்னொன்று என்னென்னா, செல்ஃபி கேமரா 1/2.76 இன்ச்சு. இந்த 1/2.76 இன்ச்சுங்கிறது தான் ஒரு டைம் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி போனா கூட டெலிஃபோட்டோவில் இருக்கும். 50 MP டெலிஃபோட்டோ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது இந்த மாதிரி சென்சார்ஸ் தான் இருக்கும். பட் இவன் பார்த்தோன்னா நம்மள ஒரு 5-6 வருஷம் பின்னாடி கூப்பிட்டு போகிறான். வாங்க நீங்கள் எதுக்கு, நீங்கள் அது 2 வருஷம் நீ பழசெல்லாம் மறக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி 1/4. ஓகே, ஆமாம். ஸோ கொஞ்சம் கிரேசியான சென்சார் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இதுவும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ அடுத்து என்னன்னா, பேட்டரி. அதில் தான் வந்து தலைவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சிருக்கான். தாக்கல் பண்ணிடுவான். 7550. ஆமாம், 7550 mAh. அது வந்து 6800 mAh. அவ்வளோதான். ஸோ 6800 mAhங்கிறனால நீங்கள் வருத்தப்படணும்லாம் இல்லை. ஆனால் அதுலேயும் 80 வாட் இருக்கு, இதுலேயும் 90 வாட் இருக்கு. பட் இதில் ஃபேக்ட் என்னன்னா, கொஞ்சம் இந்த பையன் கோளாராக தான் இருக்கான். இவனுக்கு அப்டேட் கண்டிப்பாக வந்தே ஆகணும். பார்க்க போனால் எனக்கு போக்கோ X7 ப்ரோவில் என்ன ஒரு அனுபவம் கிடைச்சதோ அதே அனுபவம் தான் இதுலேயும் கிடைக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா X7 ப்ரோ வந்த எப்படி இருந்தது? மோசமாக இருந்தது. கொஞ்சம் கோளாறான பயலாக தான் இருந்தான். இப்போதைக்கு இந்த போக்கோ சீரீஸ் கொஞ்சம் அசல் கோளாறு தான். வரும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும்னா, நம்பலாமா வேணாமான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 மாதம் கழிச்சு சூப்பரான ஃபோன் ப்ரோ, என்ன சொல்கிறேன். அதனால தான் முன்கூட்டியே நீங்கள் 2 வருஷம் வாரண்டி கொடுத்தீங்களாடா? அப்படிதானே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நம்பி வர பத்தியா, அதனால உனக்கு 2 வருஷம் அப்படான்றது. இதுல என்னன்னா, எனக்கு இந்த போன் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா, சர்ப்ரைஸுங்க இந்த பையன். இப்ப பாரு, ஒன்னும் இருக்கு, சில்லுன்னு இருப்பான், நார்மலா இருக்கான். சர்ப்ரைஸ் திடீர்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி கதை 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 கதைன்னு கொதிப்பான். எதுக்கு கொதிக்கிறானே தெரியாது. ஆனா என்னன்னா, யூஸ் பண்ணாம இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 45 டிகிரிஸ் வரைக்கும் போச்சு. ஸோ 45 டிகிரி அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ட்விட்டரில் ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே, பில்டு குவாலிட்டிலாம் செம்ம வேற லெவலில் இருக்கு, ஆப்டிக் சூப்பராக இருக்கு, எனக்கு ஸ்பீக்கர் ஓகே, டிசைன் ஓகே, எல்லாம் ஓகே ப்ரோ. நான் கொஞ்சம் இந்த ஜென்சின் இம்பேக்ட் மாதிரி ஒரு சில கேம்ஸ் ஆடுவேன். அந்த கேம் ஆடும் போதெல்லாம் 45 டிகிரி போகுது ப்ரோ. அதனால எனக்கு கையில் பிடிக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா மெட்டல் வேற. நல்லா ஃபீல் ஆகுது. நல்லாவே தெரியுமா கையில். ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தம் தெரிவித்திருந்தார்கள். எனக்கு என்னன்னா, அட்வான்ஸ் டெக்ஸ்சர் அது வந்து ஒரு பெரிய கல்பிரிட்டா இப்போதைக்கு வேலை செய்யுது. இருக்குங்க. ஆமா, இதுல நான் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஆன்ல தான் இருந்துச்சுடா, அப்சர்வ் பண்றதுக்கு ஆன்ல வச்சிருந்தேன். ஆன்ல வைக்கும்போது தான் வாமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணணும். அப்பதான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு iPro S3ல we give you glass UI. Pixel 8 Pro வந்து இப்போ 50,000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க ஃப்ளிப்கார்ட்டில். 50,000 ஆஃபர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50K வரும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டா நான் கூட 50,000க்கு வந்திருக்கீங்க. அக்டோபர் ரேட்லாம் 50K வந்துரும். ஏன்னா இருக்கிறத தள்ளணும்னா அந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. டிவைஸ் Android 16க்கு அப்புறம் ஓகே. பட் ஆனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஆண்டவர் தான் சொல்லணும். ஹீட் ஆகுது தான். காலையிலேருந்து யூஸ் பண்ணுறேன். 56 வந்திருக்கு. 2 hours SOT. ஹாட்ஸ்பாட்டாகவும் போட்டு சும்மா பேக்கில் போட்டேன் போனேன். ஹாட்ஸ்பாட்டாகவே ஒரு 1 hour யூஸ் ஆகிருக்கும். அப்படி யூஸ் பண்ணேன். இந்த பைலத்து கூட அந்த டியூராசலத்து கூட அவனை வச்சு ஒரு கதை இருக்கு. நிறைய இப்போ எப்படின்னா SOC அடிப்படையிலையும் ஆக்சசரி வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அமையுது.
இப்போ எப்படின்னா அந்த டியூராசெல் பவர் பேங்க் வந்து ஒரு 20,000 mAh பவர் பேங்க். நியாயமா பார்த்தா இவங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்றாங்க, இந்த பிராண்ட் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா இப்போ இது கேஸ் இல்லாம இருக்கு. ஒரு ஃபோன் பக்கத்துல பவர் பேங்க் வச்சா கூட ரொம்ப திக்கான ஒரு பவர் பேங்கா ஃபீல் ஆகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்மளோட அந்த Xiaomi பவர் பேங்க்ல நம்ம பார்த்திருப்போம். செப்ரானிக்ஸ் ஒன்னு வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கும்? சம பெருசு, கொஞ்சம் குண்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா. இது சைஸுக்கு இருக்கும். திக்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனா டியூராசெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எவ்வளவு தின்னா அதை அச்சீவ் பண்ணிருக்கோம் இவங்க சொல்றாங்க. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா டியூராசெல் பவர் பேங்க்ல பிடி இருக்கு, QC இருக்கு. ஸோ பவர் டெலிவரி இருக்கு, குவால்காமோட குவிக் சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. பவர் டெலிவரிங்கிறது எப்பயுமே டைப் சில வரும். இப்போ குவால்காமோட குவிக் சார்ஜிங்கிறது வந்து உங்களுக்கு USB-Aல வரும். இப்போ என்ன ட்விஸ்ட்னா நம்ம தில்பத்ரி சிங் இருக்கான்ல, இவன் தான் 7300. இவன் வந்து 7300. அப்போ என்ன அர்த்தம்? இவன் வந்து டிமென்சிட்டி மீடியாடெக்கோட SoC. மீடியாடெக் SoCல போயிட்டு நான் குவால்காமோட சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்க முடியுமா? அப்போ என்ன ஆயிடுது, இந்த மாதிரி ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு நான் டைப் ஏல சார்ஜ் போட்டேன்னா ஸ்லோ சார்ஜிங் தான் ஆகும். ஏன்னா இந்த டைப் ஏ வழியா என்ன வருது அப்படின்னா 5 வாட் தம்பி, அதுவா 5 இல்லாட்டி 10 வாட், ஓகே, இல்லாட்டி 7.5 வாட் ஏறும். ஆக்சுவலா 18 வாட்டுக்கு மேல ஏறணும், 22.5 வாட். இப்போ இதுவே டைப் சி போட்டேன்னா இந்த டிமென்சிட்டி ப்ராசஸருக்கே டைப் சில சார்ஜ் போட்டேன்னா என்ன ஆகும்னா உனக்கு குவிக் சார்ஜ்னு வரும்டா. ஓகே, டைப் சில ஏன்னா அந்த டைம்ல வந்து பவர் டெலிவரி ஒர்க் ஆயிடும். ஓகே, அதனால எஸ்கேப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜர்ல, அதாவது வாங்க போற பவர் பேங்க்ல என்னென்ன மாதிரியான சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் ஆகுங்கிறதையும் ஒரு தடவை பார்க்கணும். நம்ம போன்ல என்னென்ன சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வராது. அப்படி இல்லைன்னா அதுவும் வரும். அப்போ பாருங்களேன் எவ்வளவு விஷயம் நம்மளை சுத்தி இருக்கு. அதாவது இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன், அந்த CE5 நாங்க பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா 7100 mAh அப்படின்றதுக்காக மட்டும் அது யாராவது வாங்குறதும், நேரம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எங்கேயாவது ஒரு பெரிய கனரா பத்து உள்ள குதிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. மோனோ ஸ்பீக்கர் அது நீங்க பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்த்தா CE4 அது பக்கத்துல வைக்கிறோம். CE4 வந்து கொஞ்சம் டைல்ஸ் கல்லே கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. இதுல என்னன்னா அந்த சைடு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருந்தது CE5ல, அதை குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா போனை பார்த்தா எனக்கு அப்புறம் என்ன SRK A16 ஆமா சாம்சங் மாதிரி தான் இருந்துச்சு. அதே அந்த இல்லாட்டி A36 M36 இப்போ வரக்கூடிய சாம்சங் போன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வேற இருக்கு. ரெண்டாவது அவங்களோட அந்த யூனிக் ஃபீல் எங்கேயுமே இல்லை. ஒரு நார்டு அப்படின்னா இப்ப நார்டு 4 பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்தது, நார்டு 4 ஃபுல் மெட்டல். சரி CE4 பார்க்கும்போது அந்த டைல்ஸ் கல்லுன்னு நீ சொல்ற ஒரு கிச்சன் டைல்ஸ் கல்லுன்னு மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனையாவது ஏற்படுத்திச்சு. CE5 எப்படி திருப்பி பார்த்தாலும் எனக்கு வந்து செம்ம கடுப்பா இருந்தது. சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அப்படிதான் இருக்கு. அவன் அந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு டிவைஸ் வைக்கணும்னு வச்சிருக்கானுங்க. இதுல இன்னொரு ஜோக் என்னன்னா CE5 லைட்னு ஒன்று விடுவோம், அது இதை விட ஜோக்கா இருக்கும். என்னங்க ரியல்மி பயபிள்ல 15 சீரிஸ்க்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள ரெட்மில இப்பதாங்க வருஷம் ஒரு சீரீஸை விட்டுக்கிட்டு, அது நானும் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கான், அவனுக்கு எண்டே கிடையாதா? அடுத்து ரெனோ 14க்கும் ரெனோ 13க்குமே வித்தியாசம் கிடையாது. வெறும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 14ல கேமரா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதான் இயர்லின்றதுதான் சீரீஸ் கணக்குல வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு வருஷத்துக்கே 2 சீரீஸ்ன்ற மாதிரி ஓப்போ ரியல்மி எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ வேற. இப்ப பார்த்தா ரெனோ 13 ஆஃபர்ல கிடையாது, ரெனோ 14 டீல்ல வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து இப்ப ரெனோ 13 பழசாயிடுச்சு. எல்லாரும் வெயிட்டிஸ்ல இருக்காங்க, வெறித்தனமா வெயிட்டிஸ்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து எப்படி வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆமா, ஆஃப்லைன் ஸ்டோருக்குள்ள போனாலே எப்படின்னா இப்போ நீங்க செங்கல்பட்டுல இருந்து பஸ் ஏறினா திண்டிவனம் கிராஸ் ஆகும்போது சம்சை அந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ரெனோன்ட்டு வித்து தள்ளிடுவானுங்க. ரெனோ 13 வேற டீல்ல இருக்கு, 25,000 கிட்ட வருது ஆஃபர் எல்லாம் போட்டா. ஸோ உங்களுக்கு 8350 இருக்கக்கூடிய பல குப்பைகளுக்கு மத்தியில கொஞ்சம் நல்ல கேமராவோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஆக்சுவலா ரெனோ 13. அதை நம்ம டினை பண்ண முடியாது. அடுத்தபடியாக இதோட சின்ன தம்பி வராரு. சின்ன தம்பிலாம் இல்ல, ஆமா இவன் அண்ணனா தானே, மூத்த கூடியவன். இவன் 8 Pro அண்ணன். எப்படி அண்ணனா இருப்பான்? ஆமா 9 Pro இதோட தம்பி தானே. இதுல எல்லாம் வந்து ஏஜ் ஆயிடுச்சுன்னா மரியாதையே போயிடும். மூத்தவர் வராரு. Pixel 10 அந்த குழந்தை வரப்போகுது Android 16ஓட. அது மட்டும் இல்லாம இல்ல Tensor G5 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து அது வந்திருக்குன்னா TSMC மூலமா. அவங்களோடதான். டென்சார் எப்பயுமே அவங்களது தான், ஆனா TSMC மூலமா வந்து இவங்க ஃபேப்ரிகேட் பண்றாங்க. அதனால இந்த தடவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், தெர்மல் மேனேஜ்மெண்ட்ல பெட்டரா இருக்கணும். ஓவரால் ரிசல்ட் ஷுட் பி குட். தெர்மல்ல இவனுங்க எஸ்கேப் பண்ணாலே போதுங்க, அவ்வளவுதான். பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் குறையா இருக்கு இதுல. எனக்கு தெரிஞ்சு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலா இருந்த பழைய டென்சார் G4 வரைக்குமே சமாளிச்சிட்டாங்க. அதனால அடுத்து வரப்போற G5 கொஞ்சம் சாலிடாவே நல்லாவே இருக்கும். ஆனா கண்டிப்பா இவங்க வந்து CPU GPU ஆஸ்பெக்ட்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஆளு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் அப்போ நம்ம பார்ப்போம். ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சோம்னா
மேபி TSMC கிட்ட போனதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பெரிய அளவுல இருக்கும் 2 million அப்படிலாம் வருவாங்கன்னு நினைச்சோம். பட் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க ஐடியால இல்ல, அதை அவங்க பண்ண போறதும் கிடையாது. தேவையும் இல்லைங்க. ஆமா. ஸோ ஆக மொத்தம் பிக்சல்ல வந்து 10 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல்ல சென்சார் சைஸ் லைட்டா குறைஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா என்ட்ரி லெவல் மாடல்ல வருதுங்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கு. இதே மாதிரியே வந்துடும். ஆனா பம்ப் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் கேம் இதுல தான் பம்ப் பெருசு, அதுல அந்த அளவுக்கு பம்ப்லாம் இருக்காது. ஓகே ஓகே ஓகே, வரட்டும். மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன். சென்ற வாரம் கேலக்சியில இருந்து தேவையில்லாத ஃபோன் சொன்னது ஒரு சிலது வந்துச்சு, அதானே. எஃப்இலாம் விட்டுருக்கோம் உங்களுக்காக. என்ன எஃப்இக்கும் நார்மல் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா பதிலே இருக்காது பெருசா. இல்ல கேக்குறேன்டா, இது 2500 தானே ஆசரு? ஆமா. ஆனா ஃபோல்டு 7ல மட்டும் 888. ஓகே ஓகே ஓகே. ப்ரைஸ் அதான். எஃப்இல பார்த்தீங்கன்னா எஃப்இ உங்களுக்கு 90Kல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் F7 அதான் அந்த ஃப்ளிப் 7 வந்து உங்களுக்கு 1,10,000. ஆமா. அதே மாதிரி கேலக்ஸி ஃபோல்டு 7 வேற ஆளே கிடைக்கலையாடா. இவன் மூஞ்சில இருந்தா அதெல்லாம் நான் எடுத்து பார்க்கணுமா? இவங்க கிராப் பண்ணி தான் போடுவா, அவர் தெரிய மாட்டார். யாருன்னு யோசிப்பாங்க. யாரா இருக்கும், எதுக்கு இவர் இப்படி திட்டுறாரு? 1,75,000க்கு ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே போக போக பார்த்தா இப்போ ட்ரைஃபோல்டு வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 2,50,000 அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ்ல வச்சா 2,50,000. முடிஞ்சா ஹீட்டே ஆகல. என்ன ஹீட்டே ஆகலையா? தெரிஞ்சுதான் பேசுறானா? கேம் விளையாண்டு பார்க்கல. அதான் கோட்டசாமி முழிச்சிக்க. கோட்டசாமி லைட்டா தாங்க இருக்கு. அதான் ஓகே ஆரம்பிக்கிறான். இந்த ஃப்ரேம்லாம் நல்லா தெரியுது. இதுக்கு தாங்க பிக்சல் 8 வாங்குங்கன்றது. பிக்சல் 8 ப்ரோ வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணலாம். போடு ஃப்ரேமில் வைங்க. இருங்க நான் ஃப்ரேம் காட்டவா? எங்கே ப்ராசரு? இங்கே தானே, மண்டையில் தானே. நான் தொடர்றது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏமாத்துது. எனக்கு என்னமோ இது கரெக்டாக காட்டலன்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது? அப்படிதான் இருக்கு. ஏன்னா கையில் சுட்டா சும்மா ஒரு 40க்கு மேலே தான் இருக்க மாதிரி இருக்கு. 38லேயும் நிற்கிது. போனதுனால ஹீட் கன் வச்சு பார்த்தோம். அதில் தான் வந்து ஒரு தடவை 45 தொட்டு. என்ன ஹைலைட்ஸ் ஓடுதா? என்னடா கேமே விளாட்ல ஆடிட்டு இருக்கேன் போல. 8 ப்ரோ பாருங்க, தெர்மாமீட்டரோட உருப்படியாக வேலை செய்ய முடியாது. சரி ஓகே. ஆனால் கொஞ்சம் கோளாறு தான், பார்ப்போம். அப்டேட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்டேட் வந்ததுக்கப்புறம் F7 ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் ஓப்பா இதெல்லாம் கண்டிப்பாக 45 அப்படிதாங்க. 45 இல்லை, 40 மேலே இருக்கு. 45 நான் பார்த்துட்டேன். நேற்று வாட்ஸனோட உட்காந்துருக்கோம், பார்த்துட்டேன். 45 மேலே தான் இருக்கு. இவன் 38 காட்டுறான் பிக்சலு. அது ஓகே. அப்புறம் ஜியோ லான்ச்சு ஜியோ பிசி. என்னன்னா அவங்க டிவிலே வந்து செட்டப் பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டிவிலே வந்து MS ஆஃபீஸ் அப்புறம் வேர்டு இந்த ஃபைல்ஸ்லாம் ரன் பண்ணலாமா அந்த செட்டப் பாக்ஸ் வச்சு. ஆமாம். RTX இது 5090 கூட. 5090 என்னடா சொல்ற? இந்த என்ட்ரி லெவல்ல 15,000 ரூபாய்க்குலாம் வரும், 20,000 ரூபாய்க்கு அந்த லேப்டாப். அந்த மாதிரி தான். ஓகே. அதையும் விட பேசிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். சரி ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் ஓகே, தப்பு இல்லை. அதான். ஸோ மொத்தம் பேசிக் டாஸ்க்கு கிட்ஸுக்குன்னு சொல்லலாமா? இதுவும் கிட்ஸுக்குன்னு சொல்ல முடியாது. ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கலாம். க்ளவுட் பேஸ்டு தான் எல்லாமே. இல்லை ஒரு ஆன்லைன் ஓரியன்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்லேயே சும்மா ஃபார் ஆப்பிள் அது சொல்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்ல. அது சும்மா யூடியூப்லேயே பார்த்துட்டு போயிடலாமோ. ஓகே. Oppo Find X9 Pro. ஆனால் இவனை பார்த்தா எனக்கு OnePlus தான் ஞாபகம் வரான். எல்லாம் ஒரே மாதிரியே பண்ணிட்டு உயிரை வாங்குறாங்க. எனக்கு அதை பார்த்தா OnePlus கூட இல்லை, உன் ஃபோன் தான் ஞாபகம் வருது. கீழே அதான் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா ஷாமி டிசைன் மாதிரியே போட்டு வச்சிருக்கீங்க பத்தியா? கேட்டா அடுத்து செராமிக்னு சொல்லுவாங்க. எடுடா டே அப்படின்னு இருக்கும். எனக்கு என்னடா இருக்கா அதே ஃபோனை பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படிதான் இருக்கும். மேபி. சரி பண்ணிட்டோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திரும்பியும் எப்படியும் Dimensity 9500 தான் இருக்க போகுது. ஆரம்பத்திலேயே நாங்கள் வீடியோவில் சொல்லியிருப்போம், போக்கோ HyperOS 3ல வந்து கிளாஸ் UI வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ யூடியூப்லேயும் உங்களுக்கு வந்து கிளாஸ் UI மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணுற இடத்துல, அப்புறம் கீழே அந்த டைம் ஓடும்ல அந்த இடத்துல, அங்கெல்லாம் இவங்களும் கொண்டு வராங்க. பார்ப்போம். ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆப்பு பக்காக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நியூஸ் பார்த்தங்க, வாட்ஸ்அப்பில் இப்போ அஃபிஷியலாக ஆட்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஆமாம்மா, மெட்டாமாங்கிஸ்ல வீடியோ கூட பார்த்தேன். இப்போ வர ஆரம்பிச்சிருச்சேன் எல்லாருக்கும். அவங்க வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கெங்க இருக்கு மெசேஜிங்க்கு வந்து பாருங்களேன். இப்போ ஒரு காலத்தில் ஃபோன் வாங்கினது எதுக்கு, ஃபோன் பேச, அப்புறம் SMS அனுப்புன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, சரி SMS கூட இருக்கும், மெசேஜுக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஃபோன் பேசுறது சரி ஃபோனில் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். மெசேஜிங்கிறது எல்லாரும் வாட்ஸ்அப்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் SMSல அனுப்புறா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல. RCS இருக்கு, பட் RCS யார் யூஸ் பண்றா தான் கேள்வி. ஃபெமிலியரா இல்ல ரொம்ப.
நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கு, வீடியோ கால் எல்லா சப்போர்ட்டும் இதுலேயே வந்துருச்சுல, வாட்ஸ்அப்லேயே இருந்துடுறாங்க. மோஸ்ட்டாக டெலகிராமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது க்ளவுட் பேஸ்டு, அதில் என்ஜாய் பண்ணலாம் வாங்கடா அங்கே அப்படின்னா வரமாட்டாங்க. இதில் பிடிச்சி அனுப்பி வச்சு என் ஸ்டோரேஜ் பூரா ஃபுல்லாக இருக்குது இந்த வாட்ஸ்அப். அது அவேர்னஸ் யாருக்கும் இல்லைல்ல. ஆனால் சப்ஜெக்டிவ் தான், எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கிடையாது. ஏன்னா எனக்கும் டெலிகிராம்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை, தலைவலியாக தான் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நான் அதை எனேபிள் பண்ணால் கொஞ்சம் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம். நீங்கள் யாராவது சப்போஸ் நியூ யூசர் வந்து அந்த டெலகிராம் இதுக்கு ரீச் பண்ணனா பே பண்ணணுமோ? ஆனால் எவ்வளோ பே பண்ணணும் அது தெரியலையே. பொறு, அது உள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போய் ப்ரைவசின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சாட் இது ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டுமா? ஆமாம், அது சம பண்ணாமலே ஃபிக்ஸ் பண்ணலாமா எவ்வளோ பேன்னு? ஆமாம், பேமெண்ட்டானா இவன் கமிஷன்லாம் எடுத்து தருவானா? அது தெரியலையே, நம்ம அதெல்லாம் ட்ரையாக பண்ணியிருக்கோம். ஃபில்டர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெலிகிராம் வந்து செம்ம க்ரௌடட். இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ரோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் நான் ஓப்பனே பண்ண மாட்டார், அது பக்கமே வர மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நிறைய தான் போடுறான். அவனை சட்டையை எப்படி இவர் ஏன் கேட்குறீங்க? இவர் அக்கௌண்ட் இவர்கிட்ட கிடையவே கிடையாது. என் அக்கௌண்ட் நிறைய ஸ்கிட்ட இருக்கு. அவர் தான் போஸ்ட்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பிஆர்லாம் வச்சிருக்காருடா, இப்போ பெரிய ஆள்ரா இவரு. இப்போ இன்னொரு கமெண்ட் நானே சொல்லிட்டேன், டைம் ஸ்டாம்ப் மட்டும் போட்டுருவாங்க. இங்கேருந்து ராகவன் ப்ரோ சொல்லிட்டு இருக்காரு, அவரே போடுவேன்னு. இது நல்ல ஸ்பீக்கர், உன் பக்கத்துல தான் இருக்கு. ஆமாம், இங்கே தாங்க இருக்கான். இவன் வந்து ப்ரைஸ் ஷாப் ஆகியிருக்கான். சூப்பரான ஸ்பீக்கர் இது. அஃபிஷியல் ப்ரைஸ் ஷாப் தான். 4000 இருந்துச்சா, 4200 இருந்துச்சா? 4000 rupees, 3999 rupees. ஓகே. அது இப்போ வந்து 3200 rupeesக்கு வந்திருக்கு. அமேசான்ல உங்களுக்கு 3000 ரூபாய்க்கே கிடைக்குது இப்போ இந்த டீல்ல. இந்த சவுண்ட் பார் அது என்னது மினி அவுட்டோர் ஸ்பீக்கர், ஷாமி சவுண்ட் அவுட்டோர் ஸ்பீக்கர் 30 வாட்ஸுங்க. கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். டெஸ்ட்டை போடுவோம். பேஸ் அல்ட்டியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது அப்படியே சும்மா கேரி பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டிரைவிங்லாம். நல்லா இருக்கா? இவ்வளோ தானே எதிர்பார்க்கக்கூடாது. நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த டிவிக்கான Q&A வீடியோ கண்டிப்பாக வரோங்க, சரியா? அதுலேயே நாங்கள் இதை தான் கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்போம். ஆமாம், டிவி ஸ்பீக்கர் 20 வாட், அது ஒரு பக்கம் தூங்குது. ஆனால் அதில் வந்து லவுட்னஸ் இருக்கும். உங்களுக்கு எந்தனா வாய்ஸ்ல வந்து இருக்காது வேற. அதான் வாய்ஸ்ல உங்களுக்கு லவுட்னஸ் இருக்கும், இதுல வந்து பேஸோட இருக்கும். அதான் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் இதை தொடர்ந்து Realme GT 7 Pro, அது 888ஓட இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைய தான் அது. இப்போ 40,000 ரூபாய்க்கு சரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டாண்டர்டாகவே 44Kக்கு மற்ற வெப்சைட்டில் கிடைக்கும். அஃபிஷியலில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட இன்க்ளூட் பண்ணி 40Kக்கு கிடைக்கும். நல்ல டீல் தானே? நல்ல டீல் தான். ஆனால் ரியல்மி வந்து 42,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட யாராவது வாங்க வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி வருது இல்லை? அது ஐயா GT 7 ஒருத்தன் இருக்கானே, GT 770, அவனுங்களே 40,000 ரூபா. அதை வாங்க துடிக்கிறவங்க GT 7 Pro ஈஸியாக போகலாம். GT 7 Pro தெர்மல் இஷ்யூஸ் இன்னும் இருக்கா? லான்ச் ஆனப்போ ஒரு சிலர் தெர்மல் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் இருக்கா? எப்படி இருக்கு சாம்பிளும்? நான் பார்க்க நல்லா இருக்கு. நாங்கள் 8 MP கேமரா இருக்கு. 60,000 ரூபாய்க்கு 8 MP கொடுத்து ஒரு பெரிய 40,000 ரூபா இல்லை, அதை பற்றி பேசுங்க. 40,000 ரூபாய்க்கும் 8 MBனா மட்டும் என்ன உடனே வாங்கிடுவியா நீ? வித் 888ஓட 40K அவன் மட்டும் தானே இருக்கான். அதுலடா 8 MB கேமராக்காக வாங்குவியான்னு. நான் ஷாமி மட்டும் தாங்க யூஸ் பண்றது. சும்மா உடனே ஏதாவது ஒன்று பேசுறது, அப்புறம் இதை சொல்லிட்டு ஓடிடுறது, இதே வேலையா போச்சு. இல்லைங்க, இது 13S என்ன இருக்கு கேமரா செட்டப்? 13Sல வந்து 250 MP இருக்கு ரியல்ல. ஒரு டெலிஃபோட்டோ, ஒரு பிரைமரி. அவனே நல்லா தான் இருக்கானோ? அந்த பிரைமரியிலேயே நீ மேக்ரோ வேற எடுக்கலான்றாங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஓகே. இது எல்லாமே நீங்க வந்து 13S பார்க்க முடியும். ஆனால் சும்மாவா? Realme GT 70 வந்து அதான் GT 7 Pro வந்து வந்த புதுசில் 888ஓட இருக்குது, இந்தியா ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 60 days, ஆஃப்டர் 60 days, ஆஃப்டர் 100 days அப்படின்னு அதை பற்றி பேசவே இல்லை. OnePlus 13 அதுக்கப்புறம் பெருசாக பேசுனாங்களே தவிர Realme பேசவே இல்லை. இன்னொரு நியூஸ் பார்த்தங்க, Nothing Phone 3 Pro ஆம்ல வருதாமே. ஃபோன் 3 Proவா? 1.5 லட்சம். கேமரா செட்டப் வந்து இப்படி இங்கே எல்லு போட்டிருக்கோம், இங்கே வந்து இது அது டெக்னோ போவா 7. அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் பண்ணியிருந்தாங்க 3 Pro. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வாட்ச் 2 Pro அதுவும் வரும் CMFல. நான் CMFல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, அதுவும் வரும். அதையும் பொறுத்திருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சென்ற வாரம் Moto G96 அது என்னன்னு தெரியும்ல, திரும்ப அடிச்சு ஒரே ஃபோனை வித்துட்டு இருக்கேன். ஃபியூஷன் ஒன்று இருக்கு, Redmi Note 13 Proன்னு ஒன்று இருக்குங்க. அதை கூட நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். அதே 7S Gen 2 தான். அதே மாதிரி தான் இவன் 7S Gen 2ஓட வந்திருக்கான். ஆனால் 144 refresh rate அப்படின்னு தான் சொல்லிட்டு அது ஓயாதுங்க. ஏதாவது வந்து ஆவாஸ் பண்ணிட்டு இருக்கான்.
ஏகப்பட்டது இருக்குங்க இந்த மோட்டோவில். எட்ஜி 60 அப்படின்னு போயிட்டாலே ஃபியூஷன் இருக்குது, எட்ஜி 16 ஒன்று இருக்குது, எட்ஜி 60 ப்ரோன்னு ஒன்று இருக்குது. வாங்குறாங்கன்னா செத்தாங்க. இல்லை எட்ஜி 60 ஸ்டைலஸ் இருக்குது, எட்ஜி 60 நியோ இன்னும் வரல, எப்போ வரும்னு தெரியல, காத்துன்னுக்குறேன். ஏன்னா 15 நியோ நல்லா இருந்துச்சு, 16 நியோ வராது போல இருக்குது. ஏன்னா அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஸ்டைலஸ் அந்த மாதிரி தோணுது. ரைட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான நியூஸ் ப்ளஸ் பிரச்சனைகள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதே மாதிரி டீல் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, வந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ண ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பார்க்கலாம். பாய். பாய். வரட்டா.